அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அறிவியல் பார்வையில் இஸ்லாமும் தூய்மையும். பாகம் 4. இஸ்லாம் சொல்லக்கூடிய தூய்மை முறைகளையும் நோய் தடுப்பு முறைகளையும் பல ஆண்டுகள் ஆய்வு செய்து 1981, 1982, 1986 ஆகிய ஆண்டுகளில் குவைத்தில் இஸ்லாமிய மருத்துவ மாநாடு நடந்தது. அதில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் மருத்துவ உலகை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அந்த முடிவுகள் இதோ. ஒரு நாளைக்கு ஐவேளையிலும் தொழுகைக்காக உழு செய்யும் போது வாய் கொப்பளிக்கின்றோம். இது வாயில் உள்ள கணக்கற்ற நுண் கிருமிகளை அகற்றுகிறது. வாயில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகளின் வகைகளோ 500 தாண்டிவிடும். வாயில் 1 மில்லி மீட்டருக்கு சுமார் 1 கோடி நுண் கிருமிகள் உள்ளன. அவைகள் கண்ணுக்கு தெரியாத புஞ்சை நுண் கிருமி வகைகளும் அதன் லார்வா முட்டைகளுமாக உள்ளன. அவைகள் பற்களுக்கிடையேயுள்ள உணவுத் துகள்களை சாப்பிடுகிறது. இன்னும் பலவிதமான அந்த உணவு துகள்களின் மூலம் அதிக எண்ணிக்கையில் அமிலங்கள் சுரப்பதால் இவ்வகையான கிருமிகள் வளர்வதற்கு காரணமாக அமைகின்றன. இவைகள் வாய்க்கும் பற்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாம் வாய் கொப்பளித்தால் எண்ணற்ற நுண் கிருமிகள் அகற்றப்படுகின்றன. இஸ்லாம் பல் துலக்குவதற்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பல் துலக்குவது வாய்க்கு சுத்தத்தையும் இறைவனிடத்தில் பொருத்தத்தையும் தருகிறது. அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நஸஈ 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமம் என்றில்லாவிட்டால் ஒவ்வொரு உழுவின் போதும் பல் துலக்குவதை கடமையாக்கியிருப்பேன். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அஹமது 607. பிரவுன் ஜாக்கப் என்ற உயிரியல் ஆய்வாளர் 1979 ஆண்டு சில ஆய்வறிக்கைகளை வெளியிடுகிறார். அவைகள் பின்வருமாறு: மனித வாய்ப்பகுதியில் நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண் கிருமிகள் உள்ளன. அவைகளின் முக்கியமானது ஸ்ட்ராப்டோக்கி என்ற பாக்டீரியாக்கள். இவை 5 வயது முதல் 15 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு ருமேட்டிக் என்ற காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த காய்ச்சல் பல வாரங்களாகவும் மாதங்களாகவும் நீடிக்கின்றன. பல் துலக்குவதால் இந்த கிருமிகள் வெளியேற்றப்படுகின்றன. மீதமுள்ள உணவுப் பொருட்கள் நீக்கப்பட்டு பற்களின் மஞ்சள் தன்மையை நீக்கி பிரகாசமாக்குகிறது. பற்களின் ஈறுகளில் உள்ள காயங்களை அகற்றுகிறது. கிருமிகள் வருவதை தடுக்கிறது. மூக்கை சுத்தம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள். மூக்கை சுத்தம் செய்வதால் பல்வேறு விதமான நன்மைகள் உள்ளன. மூக்கின் உள்பகுதியில் மறைந்திருக்கும் அதிகமான நுண் துகள்களையும் தூசுகளையும் வெளியேற்றுகிறது. அவைகளில் சில காற்றில் பரவக்கூடிய புஞ்சை கிருமிகளின் விதைகளும் கேடு விளைவிக்கும் கிருமிகளாகவும் உள்ளன. இன்னும் அவைகளில் ஸ்ட்ராபிலோகோஸ் என்ற பாக்டீரியாவும் உள்ளன. அவைகள் மனிதனுக்கு பலவிதமான தோல் நோய்களையும் நுரையீரல் வீக்கம், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் உருவாக்குகிறது. ஒரு நாளைக்கு 5 வேளையும் சுத்தம் செய்வதால் இந்த பயங்கரமான கிருமிகள் வெளியேற்றப்படுகின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.